ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் KP பிரகாஷை ஆதரித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல் நிலையம் அருகே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் திமுக பிரகாஷ் அவர்களை ஆதரித்து திருப்பூர் மாவட்ட தாராபுரம் காவல் நிலையம் அருகே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் 40க்கு 40 பகுதியிலும் இந்திய கூட்டணி ஜெயிப்பது உறுதி என தெரிவித்துள்ளார். அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கும், கலைஞரின் மேலான உடன்பிறப்புகளே அனைவருக்கும் வணக்கம். கடந்த சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்திற்கு நான் வந்திருந்தேன். அப்பொழுது 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் சட்டமன்ற உறுப்பினரை வெற்றி பெற செய்தீர்கள். அதே போன்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் அவர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வைத்தார். இங்கு வேட்பாளர் பிரகாஷ் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் தான் நிற்கின்றேன். சுமார் 3 லட்சம் அதிக அளவு வாக்குகளை பெற்று வெற்றி பெற செய்ய வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கொரோனா ஊசியை செலுத்திக் கொண்டு கோவையில் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு சென்று ஆய்வு செய்தார் என்ற பெருமை நமது தமிழக முதலமைச்சருக்கு உண்டு என தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மாவிற்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் துரோகம் செய்துள்ளார் என குற்றச்சாட்டு. ஒவ்வொரு மகளிருக்கும் மாதம் 900 ரூபாய் சேமிக்க வருகிறீர்கள். 18 லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தை பயன்பெற்று வருகின்றனர். காலை உணவு திட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 80,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்றனர். தேர்தல் முடிந்த 5 மாதத்தில் அனைத்து மகளிருக்கும் நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை வாங்கி தருவேன் என தெரிவித்தார். தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள். தாராபுரம் வட்டாரத்தில் அரசால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட பல்வேறு நிலங்களை 0 நில மதிப்பு என அறிவித்த உத்தரவை உங்களது அமைச்சர் கயல்விழி அவர்களுக்கும் சாமிநாதன் அவர்களும் எங்களது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த பிரச்சனை குறித்து முதலமைச்சரிடம் எடுத்துச் சொல்லி நடவடிக்கை எடுக்கப்படும். தாராபுரம் பகுதியில் உள்ள விளையாட்டு அரங்கம் விரைவில் கட்டி முடிக்கப்படும். குளத்துப்பாளையம் கூட்டுறவுக்கு சொந்தமான 54 ஏக்கர் காலியாக உள்ள இடத்தில் சிப்காட் தொழில்பேட்டை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உப்பாறு அணைக்கு அமராவதி அணையில் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்படும். இது எல்லாம் நாம் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள். நாம் என்னென்ன செய்துள்ளோம், தேர்தல் வாக்குறுதி சொல்லியுள்ளோம், என்னென்ன செய்துள்ளோம். தாராபுரம் பகுதியில் பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும் போது பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தரக்குறைவாக பேசுவதாக குற்றச்சாட்டு. இது குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்தனர். அதற்கு துறை சார்ந்த அமைச்சரிடம் எடுத்துச் சொல்லி நடவடிக்கை எடுப்பதாகவும், மேலும் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். திட்டத்தை முதல்வர் கொடுத்துள்ளார், இதற்கெல்லாம் தலைவரை குறை சொல்வீர்கள். வரப்பாளையம் பகுதியில் பேருந்து நிறுத்தம் அமைக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலினிடம் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். அதற்கு உதயநிதி ஸ்டாலின், தேர்தல் வாக்குறுதியில் இருந்தால் நிறைவேற்றி தரப்படும், இல்லை என்றால் தேர்தல் முடிந்தவுடன் பேருந்து நிறுத்தம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மோடியை இனிமேல் 29 பைசா எனதான் பெயர் வைத்து கூப்பிட வேண்டும் என பொதுமக்களிடம் பேசினார். இனிமேல் மோடி வந்தால் 29 பைசா எப்படி இருக்கின்றார் என கேளுங்கள். ஜூன் 3ஆம் தேதி கலைஞரின் பிறந்த நாள் வருகின்றது. அன்று நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 புதுச்சேரி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்று பிறந்தநாள் பரிசாக கலைஞர் கருணாநிதி காலடியில் வைக்க வேண்டும் என கேட்கின்றேன் என உரையாடி முடித்தார். வேட்பாளர் பேர் பிரகாஷ் தான். நீங்க போய் வாங்கப்பட்டு இல்லை, என் பேரை தேடிட்டு இருக்க போறீங்க. அவருக்கு சார்பா நான் கேட்கிறேன். அவர் சென்ற முறை நம்முடைய கூட்டணி வேட்பாளர் மறைந்த வேட்பாளர் கணேசமூர்த்தி அவர்களை 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட விரும்பி வேண்டு கேட்டுக்கொள்வதெல்லாம் குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அதே போல சென்ற சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்காக பிரச்சாரம் மேற்கொண்ட 2000 வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வச்சீங்க. தலைவர் உங்க தொகுதிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற வகையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் அமராவதி ஆற்றிலிருந்து மூலனூர் பேரூராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 900 பயனாளிகளுக்கு ராக்கிய வலசு, சோமன்பேட்டை, பள்ளிப்பட்டு, சின்னகாம்பட்டி, எரிச்சப்பாடி உள்ளிட்ட கிராமங்களிலும் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்முடைய உங்களுடைய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதிக்கு இந்த சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை சில பணிகளை மட்டும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகள். உங்களுக்கு தெரியும், டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தலைவர் டாக்டர் கலைஞர்
அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை நிச்சயம் செய்வார். அந்த நம்பிக்கை இருக்கா? ஏன்னா அவர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். நீங்க வாக்களிச்சு, நீங்க ஆதரவு கொடுத்து, திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து, மக்களுடைய அன்பை பெற்று, மக்கள் ஆதரவு பெற்று முதலமைச்சரானவர் நம்முடைய கழக தலைவர். கரெக்டா? யார் காலையாவது போய் விழுந்தாரா? எங்கேயாவது தமிழ்தா? யாரும் தெரியுதாமா? யாரு இப்படிதாமா முதலமைச்சர் ஆனார்? தவழ்ந்து தவழ்ந்து போய் குழந்தை 6 மாசம் குழந்தை இப்படிதாமா முதலமைச்சர் ஆனாரு. டேபிள் சேருக்குள்ள பூந்து போய் அந்த அம்மா சசிகலா அம்மா காலை பிடிச்சி